நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராம். அப்ப நம்ம யாரு? நம்பினா சரி. நம்ம யாரு சொல்லுங்க. இப்ப நான் யாருப்பா? ஞானி, உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பைத்தியங்கள். ஆமா, தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனா நம்ம தான் பைத்தியம். நம்மை அழைத்தவர் பைத்தியம் கிடையாது, அவர் சர்வ ஞானி. அதனாலதான் நம்ம குடும்பத்தை இத்தனை வருஷம் ஆச்சரியமா நடத்தினார். ஆச்சரியம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. வியாதியை சர்வ ஞானி சுகமாக்குகிறார். உன் பலகீனத்தை சர்வ ஞானி சுகமாக்குகிறார். ஓ, கிரகிக்க முடியா என்னை அழைத்தவர் சர்வ ஞானி, என் கூட இருக்கிறவர் சர்வ ஞானி, எனக்கு ஆலோசனை தருகிறவர் சர்வ ஞானி. அவர் எடுக்கிற திட்டம் தோல்வியா முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை நடத்துகிற பாதை மகிமையா தான் இருக்கும். அவர் சர்வ ஞானி. நம்ம இயேசப்பா சர்வ ஞானி, நம்ம தெய்வம் சர்வ ஞானி. அவர் கிரகிக்க முடியாததை செய்வார். சர்வ ஞானியே உம்மையாரா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, சர்வ ஞானியே. இன்னும் சத்தமா